திமுக முப்பெரும் விழா மேடையில் பெரியார், அண்ணா, கலைஞர், க. அன்பழகன் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். திமுக முப்பெரும் விழாவில் பாப்பம்மாளுக்கு வழங்கப்பட்ட பெரியார் விருதை அவரது பேத்தி ஜெயசுதா பெற்றுக்கொண்டார். திமுக பவள விழா முப்பெரும் விழாவில் ஏஐ தொழில்நுட்பத்தில் கலைஞர் உரையாற்றினார். திமுக மூத்த உறுப்பினரான அறந்தாங்கி மிஷா ராமநாதனுக்கு அண்ணா விருது வழங்கி கௌரவித்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். திமுகவில் ஒன்றியம், நகரம், பேரூர் என்ற அளவில் சிறப்பாக செயல்படுவோருக்கு நற்சான்று மற்றும் பணமுடிப்பு வழங்கினார் முதலமைச்சர் ஸ்டாலின். திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் பெரியாரின் பிறந்த நாளை முன்னிட்டு இன்று முற்போக்கு வழக்கறிஞர்கள் கூட்டமைப்பு சார்பில் பிளெக்ஸ் பேனர் வைக்கப்பட்டிருந்தது. இதில் அண்மையில் பேசு பொருளான நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளர் மன்னிப்பு கேட்கும் படம் இடம்பெற்றிருந்தது. இதனால் இந்த பேனர் தற்பொழுது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தவறான அரசியல் பாதையில் பயணிப்பதாக திரௌபதி பட இயக்குனர் மோகன்ஜி கூறியுள்ளார். தமிழக இளைஞர்களுக்கு பிடித்த ஒரு தலைவர் அரசியலுக்கு வருவது நல்ல விஷயம் என்றாலும் விஜயும் அதே தவறான ரூட்டில் போவது சரியில்லை என எச்சரித்த அவர், விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து கூறாததும் வருத்தம் அளிக்கிறது என்றார். கேரளாவில் நிபா வைரஸால் ஒருவர் உயிரிழந்ததன் எதிரொலியாக தமிழ்நாடு பொது சுகாதாரத்துறை எல்லையோர மாவட்டங்களில் கண்காணிப்பை தீவிரப்படுத்த உத்தரவிடப்பட்டுள்ளது. டெல்லி துணைநிலை ஆளுநரை சந்தித்து முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் ராஜினாமா கடிதத்தை வழங்கினார். இதைத் தொடர்ந்து தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள அதிஷி எம்எல்ஏக்களின் ஆதரவு கடிதத்தை ஆளுநரிடம் வழங்கி ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். பெரியார் பிறந்த நாளையொட்டி எழும்பூரில் உள்ள பெரியார் திடலுக்கு நேரில் சென்று விஜய் மரியாதை செலுத்தியதை தமிழிசை கடுமையாக விமர்சித்துள்ளார். தனது அரசியல் மாநாட்டிற்கு முன்பு விஜய் ட்ரெய்லர் காட்டுகிறார் எனவும் சாடியுள்ளார்.